அங்கன்வாடியை சுற்றி தேங்கி நிற்கும் கழிவு நீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. குழந்தைகள், அப்பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு ஈசானிய தெரு பகுதியில் அங்கன்வாடி செயல்பட்டு வருகிறது. இவற்றில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். அங்கன்வாடி பின்புறம் உள்ள பாப்பான் குளத்தில் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி பெரும் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது. குளத்தில் கழிவுநீர் தேங்கி வடிய வழியில்லாமல் தேங்கி இருப்பதால் அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகள் மற்றும் அப்பகுதியில் குடியிருக்கும் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் பெரிதும் பாதிப்பு அடைந்து வருகின்றனர். கொசுக்கள் உற்பத்தியால் அப்பகுதியில் குடியிருக்கும் மக்களுக்கு சர்ம நோய் உள்ளிட்ட பாதிப்புகளும் உள்ளாகி அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து அதிமுக சார்பில் சீர்காழி நகராட்சி ஆணையர் மஞ்சுளாவின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று நகராட்சி ஆணையரை நேரில் வரவழைத்து பார்வையிட்டு ஆய்வு செய்திட வலியுறுத்தினார். அப்போது அங்கன்வாடி சுற்றி பல ஆண்டுகளாக தேங்கி நிற்கும் கழிவுநீர் குட்டையை வெட்டி தண்ணீரை வடிய வைத்து சீரமைக்க வேண்டும் எனவும், அருகில் உள்ள பூங்கா இடத்தினை தூய்மைப்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய பணிகள் கடந்த ஓராண்டிற்கு மேல் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் நகராட்சி ஆணையரிடம் நேரில் வரவழைத்து ஆய்வு செய்திட வலியுறுத்திய அதிமுக மாநில பேரவை துணை செயலாளர் மார்க்கோனி, 4 தினங்களுக்குள் தடைப்பட்டுள்ள பேருந்து நிலைய சீரமைப்பு பணியை மீண்டும் துவங்காவிட்டால் 10,000 அதிமுகவினர் ஒன்று கூடி மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என நகராட்சி ஆணையரிடம் எச்சரித்துள்ளனர்.